ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தா கூட 3 மாசம் டைம் கொடுத்து தான் வீட்டை காலி பண்ணவே சொல்லுவாங்க. ஏன்னா திடுதிப்புன்னு காலி பண்ண சொன்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில. ஆனா சிலர் சொந்த வீட்லயே இருந்தாலும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு சண்டை, ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தா எடுத்த வார்த்தைக்கு வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது எவ்வளவு வலியை கொடுக்கும் தெரியுமா? நீங்க வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போன்னு சொன்ன பிறகு அதே வீட்டுல அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூடு சொரணை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வேற வழி தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. வக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, உங்களுக்கும் சேர்த்துதான் அசிங்கம். அவங்க வீட்டை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு மட்டும் நிம்மதி கிடையாது, உங்களுக்கும் சேர்த்துதான் நிம்மதி கெடும். கோபத்துல ஒரு அடி அடிச்சுட்டா கூட மறந்துடலாம். ஆனா வார்த்தை இருக்கு பாரு, ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டை விட்டு வெளியே போன்னு யாரையாச்சும் சொல்றீங்க அப்படின்னா அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போதுதான் அந்த வலி என்னன்னு புரியும். ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தா கூட 3 மாசம் டைம் கொடுத்து தான் வீட்டை காலி பண்ணவே சொல்லுவாங்க. ஏன்னா திடுதிப்புன்னு காலி பண்ண சொன்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில.